வணக்கம் சகோதரரே. இப்போ இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பா பல்வேறு விதமான அரசியல் கட்சிகளும் இந்த சில்லற துண்டு கட்சிகள்லாம் கூட பெரிய தங்களை பட்டு அங்கவஸ்திரத்தை போட்டுட்டு பெரிய பட்டு பீதாம்பரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா மத்திய அரசு சொல்லக்கூடிய கொள்கைகளை பாத்தீங்கன்னா, ஒரு மாணவன் அடிப்படையில 10 வயது வரையும் அவன் தமிழை கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் ஆங்கிலம் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்திய மொழி ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சின்ன குழந்தையனுடைய தந்தையா அந்த பையனை விரைவில் பள்ளிக்கு சேர்க்கக்கூடிய இருக்கிற நிலையில நீங்க இந்த விஷயங்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? வணக்கம், என் பேர் கணேஷ்குமார். அந்த ஹிந்துமொழியோட கோபீஸ்வரம் மண்டல பொதுச்செயலாளர் பொறுப்புல இருக்கேன். நான் இதை ரொம்ப வரவேற்கிறேன் மும்மொழி கொள்கை. ஏன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க அரசியல்வாதிங்க தமிழ் 2 மொழி போதும், தமிழ் இங்கிலீஷ் போதும் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க நடத்துற ஸ்கூல்லாம் வச்சு நடத்துறாங்க. அவங்களோட சேனல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அவங்க சம்பாதிக்க விளம்பரம் பண்றதுக்காக, வருமானம் பண்றதுக்கு எல்லா லாங்குவேஜ்லயும் வச்சு சம்பாதிக்கிறதுக்கு தெலுங்குல இருந்து மலையாளத்துல இருந்து உருது எல்லா சேனலுமே வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா நம்மளோட பிள்ளைங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் பிள்ளைய சேர்க்க போறேன். அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்கணும்னு நினைச்சோம், இல்ல மற்ற லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைச்சோம். பாத்தீங்கன்னா அந்த 3வது லாங்குவேஜ்ங்கிறதே கிடையாது. தமிழ் இங்கிலீஷ் மட்டும்தான். தமிழ் இங்கிலீஷை வச்சு கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியுங்கிற 3வது லாங்குவேஜ் கத்துக்கணும் தான் எல்லாத்தோட பேரண்ட்ஸோட ஆசை. என் பிள்ளை அடுத்த ஸ்கூல் என்னோட ஆசையும் அதான். இதை நம்ம மத்திய அரசு கொண்டாலும் ரொம்ப வரவேற்கத்தக்கதான். எல்லா பேரண்ட்ஸும் முழு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அரசியல் பண்றதாக மத்த அரசியல்வாதி சொல்றாங்க, அவங்கதான் இதை வச்சு அரசியல் பண்றாங்க. இப்ப உருது ஸ்கூல் காந்தி நகர்கிட்ட ஒரு உருது ஸ்கூல் இருக்கு. ஆனா முழு ஆதரவு இருக்கு நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க. நம்ம மகேஷ் அன்பில் பொய்யாமொழி எல்லாமே முழு ஆதரவு கொடுக்குறாங்க. அப்ப அந்த உருது ஸ்கூல் எதுக்கு வச்சிருக்காங்க? அப்ப அங்கேயே தமிழ் இங்கிலீஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியமா தேவையானது 3வது லாங்குவேஜ். அவங்க ஹிந்தியை படிங்கன்னு கட்டாயப்படுத்தல, 3வது லாங்குவேஜ் தான் வேணுங்கிறாங்க. ஆனா இவங்க ஆளுங்கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, ஹிந்தி எதிர்ப்புன்ற மாதிரி ஹிந்தி எதிர்ப்பலை உண்டாக்குறாங்க. அவங்க சொல்றாங்க ஹிந்திக்காரங்க இங்க எங்க பொழப்பை கெடுக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க அதாவது இந்தியாவுக்குள்ள அவனும் ஹிந்தியம் தான். இந்தியாவுக்குள்ள எங்க வேணா அவங்க பிழைக்கலாம். நீ அவங்க நாட்டுல வேலைக்கு பார்க்கலாம். அதுக்கு 3வது லாங்குவேஜ் நீ கத்துக்கிட்டா நீ அவன் வேலை பார்க்கலாம்ல. நீ அவனை பிழைக்க விடாம இங்க என் பொழப்பை கெடுக்கிறான்னு சொல்ற. அவங்க வருமானத்தை பார்க்கறதுக்கு, அவங்க பொழப்பு பார்க்கறதுக்கு எங்க வேணா இந்தியாவுக்குள்ள போய்க்கலாம். அதுக்கு நமக்கு 3வது லாங்குவேஜ் கண்டிப்பா வேணும். அதை வச்சு இவங்க ஆளுங்கட்சிக்காரங்க அரசியல் பண்ண பாக்குறாங்க. கண்டிப்பா அது அரசியல் தான் பண்றாங்க. நன்றி தலைவரே, சிறந்த கருத்து சொன்னீங்க. நன்றி.